உள்ளூர் மக்களை புறக்கணித்து நாளை நடத்தப்படும் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கூடங்குளம் அணுமின் நிலையம் நாளை முற்றுகை. கூடன்குளம் பொதுமக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நிலம் கொடுத்தவர்கள் உள்ளிட்டோரின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. திமுக முன்னாள் நிர்வாகியும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவருமான ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிப்பு. சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. கோட்டூர்புரம், அண்ணாநகர், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுமான நிறுவன அதிபர்களின் இடங்களில் திடீர் சோதனை. விசிகவின் வலிமையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்கு அறிவார். விசிக, திமுக இடையே பரஸ்பர புரிதல் தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படும் என்று திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில்தான் உள்ளோம், திமுக கூட்டணியில்தான் தொடர்ந்து பயணிப்போம், எந்த ஊசலாட்டமும் இல்லை, திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, கூட்டணி கட்சிகள் கொள்கை புரிதலோடு உள்ளதாகவும் திருமாவளவன் திட்டமிட்டார். பாஜகவினருடன் சேர்ந்து தர்மபுரம் ஆதீனத்தில் பணம் கேட்டு மிரட்டிய கும்பலைச் சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி ஜெயச்சந்திரன் தலைமறைவு. புதுச்சேரி விரைகிறது தனிப்படை போலீஸ். திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் நாளை நேரடி பேச்சுவார்த்தை என தகவல். 2 தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கேட்கும் நிலையில் ஒரு தொகுதியை ஒதுக்க திமுக முடிவு. ராமநாதபுரத்தில் மீண்டும் நவாஸ் கனி போட்டி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் விரைவில் நல்ல தீர்வு எட்டப்படும். காங்கிரசும் திமுகவும் நட்புடன் இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை பேட்டி. சுற்றுலாத்துறையில் இந்தியாவில் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி. பாஜக முதலில் 3% ஓட்டு வங்கியில் தாண்டட்டும், அப்புறம் 30% போகலாம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கழிவுநீரை சுத்திகரிக்கும் திட்டம் 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். நெல்லை மாவட்ட ஆட்சியர் தகவல். நாளை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. தேர்தலை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடத்துவதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கம். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே நடைமுறைதான் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் விளக்கம். தேர்தல் ஆணைய விதிமுறைகளை அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். தேர்தலில் பணபலம், அதிகார பலத்தை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையர் பேட்டி. காவல்துறை அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என ராஜீவ்குமார் அறிவுறுத்தல். இந்திய செயலிகளை நீக்கிய கூகுளுக்கு கண்டனம். நீக்கப்பட்ட செயலிகளை உடனடியாக பிளே ஸ்டோரில் சேர்க்க கூகுளுக்கு IAMAI வலியுறுத்தல். நாட்டின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி தடைக்கல்லாக உள்ளார். பொருளாதார வளர்ச்சி விவகாரத்தில் பாஜக அரசின் தோல்வி அம்பலமாக இருப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. லக்னோ விமான நிலையத்தில் 98 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். ஷார்ஜாவிலிருந்து வந்த பயணியிடம் விசாரணை. ஜாம்நகர் விமான நிலையம் 10 நாட்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக அறிவிப்பு. அம்பானி வீட்டு திருமணத்திற்காக மார்ச் 5ஆம் தேதி வரை தற்காலிகமாக சர்வதேச விமான நிலையமாக அறிவித்துள்ளதாக சர்ச்சை. ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு 10 நாட்களுக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து வழங்கிய விவகாரம். மோடி அரசின் மெகா மொய் என குறிப்பிட்டு MP சு வெங்கடேசன் கடும் விமர்சனம். 10 நாட்கள் நடக்கும் அம்பானி இல்ல விழாவுக்காக ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு சர்வதேச தகுதி வழங்குவதா காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை பாஜக அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. குண்டுவெடித்த உணவகத்தை முதலமைச்சர் சித்தராமையா பார்வையிட்டார்.
உலகிலேயே மிக குறைந்த கருவுறுதல் விகிதம் கொண்ட நாடாக தென்கொரியா நீடிப்பதாக தகவல். 2023ஆம் ஆண்டு 72 விழுக்காடு உள்ளது. இன்ஸ்டாகிராமில் 500 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை கடந்த இரண்டாவது நபர் என்ற பெருமையை பெற்றார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி. 663 மில்லியன் ஃபாலோவர்களுடன் கால்பந்து வீரர் ரொனால்டோ முதலிடத்தில் உள்ளார்.